அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு அந்த முருகன் அருளால் நீங்கள் எல்லாம் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி கும்பராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதத்துக்குரிய சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும், ஜனவரி மாதத்துக்குரிய ராசி பலன் கிரகநிலைகளைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி நீங்கள் என்ன நட்சத்திரத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம் அவிட்டம். இந்த நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் மகர ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் கும்பராசியிலும் இடம்பெறும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க. ஒருவன் கெட்டவனாக இருந்தால் கூட பொறுத்துக்கொள்வீங்க. ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கவே மாட்டீங்க. பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீங்க. கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவீங்க. இசையில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பீங்க. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாரதி பாடியதற்கு பொருத்தமானவரா பூகம்பமே வந்தாலும் பதற மாட்டீங்க. சுயமாக உழைத்து முன்னேறணும்னு விரும்புவீங்க. இனப்பற்றும் தேசப்பற்றும் மிக்கவர்களாக நாட்டின் நன்மைக்காக எதையாவது செய்யணும்னு நினைப்பீங்க. தியாகத்துக்கு மதிப்பு தருவீங்க. நீங்களாக சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையை 2ல் 1 பார்த்துருவீங்க. யதார்த்தமாக சிந்திப்பீங்க. உறவினர்களை விட நண்பர்களிடம் அதிக அன்பு செலுத்துவீங்க. ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீங்க. அதே சமயம் மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பவர்களாகவும் இருப்பீங்க. எதையும் காசு கொடுத்து வாங்க நினைப்பீங்க. தவிர இலவசமாக எதையும் யாரிடமும் வாங்க மாட்டீங்க. உழைப்பதற்கு சளைக்க மாட்டீங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத போது சோர்ந்துடவும் மாட்டீங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீங்க. தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை உபசரிக்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க. நகைகள் அணிந்து கொள்வதில் விருப்பமுடையவங்களாக இருப்பீங்க. மென்மையான மனம் கொண்ட நீங்கள் மற்றவர்களின் விமர்சனத்தை பொறுத்து கொள்ளவே மாட்டீங்க. அரசாங்கத்தினரிடம் நட்பை பெற்று இருப்பீங்க. முக்கிய பிரமுகர்களும் மதிக்கும்படி நடத்துக்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அதிபதி சுக்கிரன். மற்றவர்களை வசீகரிக்கும் முகத்தோற்றம் கொண்டவர்களாக இந்த 3ஆம் பாதக்காரர்கள் இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி சோம்பல் குணம் தலை தூக்குமே உங்களுக்கு. புது புது டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்றதுல விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க. யதார்த்தமாக செயல்படுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் கண்டறிந்து முறியடிக்கிறதுல வல்லவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிறதோட அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பீங்க. சில நேரங்களில் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொட்டிட்டு பிறகு அதுக்காக வருத்தம் செய்வீங்க. உங்கள் மனசில் இருக்கிறத சுலபத்தில் வெளிப்படுத்த மாட்டீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த உதவிகள்லாம் செய்வீங்க. பெற்றோர் மறுத்துட்டாலும் காதலித்தவரையே திருமணம் செய்துக்குவீங்க. அவிட்டம் 4ஆம் பாதக்காரர்கள் மன உறுதி மிக்கவர்களாகவும் மற்றவர்களை அடக்கி ஆளும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அடிக்கடி முன்கோபத்தால் வார்த்தைகளை கொட்டிட்டு பிறகு அதுக்காக வருத்தப்பட செய்வீங்க. மற்றவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டீங்க. மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி பெருமையாகவே பேசிக்குவீங்க. எப்போதும் தனிமையில் இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பீங்க. பாதுகாப்பு துறையில் பெயரும் புகழும் பெறுவீங்க. எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப யோசிப்பீங்க. சில நேரங்களில் சுயநலத்துடன் நடந்துக்குவீங்க. மற்றவர்களிடம் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குவீங்க. படிப்பில் அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டீங்க. ஆனாலும் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்று விடுவீங்க. பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கும் வரனையே திருமணம் செஞ்சுக்குவீங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி முருகப்பெருமான். அணிய வேண்டிய நவரத்தினம் பவளம். வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் திருவனந்தபுரம் வைத்தீஸ்வரன் கோவில். மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசியில் அமர்வதால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். பூச்சிக்கடி விஷக்கடி தொந்தரவுகள் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ராசிக்கு அதிபதி சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால்
நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலையின் மூலம் வருமானம் கிடைக்கும். சில நேரம் கோபம் ஏற்பட்டாலும் பல நேரம் குணத்தோடு இருப்பீங்க. 2ல் சனி இருப்பதால் வீட்டில் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமும் கிடைக்கும். பேச்சினால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சில நேரம் நல்ல வருமானம் அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெகட்டிவான பேச்சுக்களை பேசுகிறத தவிர்த்துடுங்க, அதுதான் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து பேசுகிறது தான் நல்லது. இளைய சகோதரரால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பழைய சொத்து ஒன்றை விற்கும் யோகமும் லாபமும் ஏற்படும். பயணத்தினால் லாபம் வரப்போகுது. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. மனதைரியம் அதிகரிக்கப் போகுது. கணவருக்கு எல்லா வகையிலும் உயர்வுகள் ஏற்படும். குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் 11ல் இருப்பதால் வீட்டை அலங்காரப்படுத்த போகிறீங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க போகிறீங்க. அதனால் செலவுகள் கூடலாம். வாகனத்தில் சிறு சிறிய செலவுகள்லாம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். பிள்ளைகளின் திருமணம் கூடி வரும். செய்தொழில் பெரிய விருத்தி ஏற்படும். அலுவலகத்தில் நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சியுடன் இருக்கும் காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகுது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பண பரிவர்த்தனை நல்லா இருக்க போகுது. சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் சொந்த வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. பெற்ற தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள்லாம் இருக்கலாம், கவனமாக பார்த்துக்கோங்க. கணவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. விநாயகன் நரசிம்மர் வழிபாடு கணவருக்கு பாதுகாப்பை தரும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. திடீர் வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படும். கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். வீடு பத்திரங்களை பத்திரமா வச்சுக்கணும். 2ஆம் திருமணம் கூடி வரும். உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. நல்ல வருமானம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு மேலும் நன்மையை சேர்க்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் மிக எளிதாக வெற்றியடையும். உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது. சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்க போகிறீங்க. உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள போகிறீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகியிருக்கு. இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையாக இந்த ஜனவரி மாதம் அமையப்போகுது. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கப் போகுது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிய போகுது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான பலன் தரப்போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர். பரிகாரமாக நீங்கள் திங்கள்தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தாள் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வழிபடுங்க, மேலும் நன்மை சேர்க்கும். சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம். தைரியம் அதிகரிக்கும். ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகலாம். பணம் பல வழிகளிலும் செலவாகும். காரிய தாமதம் ஏற்படும். அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களை பொறுத்தவரை வீண் மனக்கவலை நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் ரொம்ப அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு பொறுத்து தாமதப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று விழிப்போடு இருக்கிறது நல்லது.
பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போதும் கூடுதல் கவனத்தோடு செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலைச்சலையும் வேலைபடுவையும் சந்திக்க நேரிடலாம். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருங்க. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவு அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நல்லா உழைக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. புதன் மன நிம்மதியை தருவார். சாமர்த்தியமாக காரியங்களை செஞ்சு வெற்றி பெறுவீங்க. நீங்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பணவரத்து திருப்தி தரும் விதமாக அமையும். செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனசில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினர் வருகை உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவாங்க. புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மை பெறுவாங்க. பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. மேலும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலிடத்தில் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உழைப்புக்கேற்ற பலன்கள் வந்து சேரும். பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யுங்க. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கூட கவலை கொள்ளாதீங்க. எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாக நடக்கும். பரிகாரமாக நீங்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நன்று. கடன் தொல்லை அகலும். தடைகள் தகர்ந்து போகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.